ஏலா இனி இப்போ எங்கே கூட்டிட்டு போய்கிட்டு இருக்க? ஏதோ வேலையை கிளியை தாண்டி குதிச்சு ஏதோ களவாண்டுறதுக்கு கூட்டிட்டு போய்கிட்டு இருக்கியா என்ன? அட பெரிய பொண்ணு, வாயை முடிக்கிட்டு தான் கொஞ்சம் பின்னாடியே வாயே. எங்க எதுக்கு ஏன்னு தொணன்னு கேட்டுக்கிட்டே வாரா. நீ கூடும்போதெல்லாம் நான் என் பாட்டுக்கு பின்னாடியே வாரம்ல. அது வந்து ஒழுங்கா பின்னாடியே வந்து தொலை. இல்லைலா, எங்கே என்னன்னு தெரிஞ்சால் கொஞ்சம் வசதியாக இருக்குமேன்னு பார்த்தேன். லட்சுமி அக்கா தோட்டத்தில் கீரை எல்லாம் முடிஞ்சு போச்சு. அடுத்து விதைச்சாதான் நமக்கு கீரை. இப்போ கீரை பிஸ்னஸ் இல்லை, அதனால வேற எங்கேயும் வேலி தாண்டி குதிச்சு கீரை களவாண்டதுக்கு கூப்பிடுறியோன்னு தான் கேட்கேன். இல்ல, இது வேற பிசினஸ். வா பின்னாடியே வா சொல்றேன். இப்போ இந்த உமா குந்தாணி நம்மளை எங்கே கூப்பிடுறான்னு தெரியலையே. நம்மளை எங்கேயும் கோத்து விடாமல் இருக்க மாட்டாளோ? சரி, என்னதான் நடக்குன்னு பார்ப்போம். கழுதைக்கு வாக்கப்பட்டா கணச்சி தானே ஆகணும். நம்மளும் பின்னாடியே போவோம். சரசு, கொஞ்சம் நில்லு. யாரது நம்மள கூப்பிடுறது? லட்சுமி அக்கா, வாங்க வாங்க. நான் வாரேன். ஆமா, நீ எங்க போயிட்டு வர? நாங்க முத்து வீட்டுக்கு போயிட்டு வரேங்க்கா. ஆமா, சுடிதார் தைக்க சொல்லி கொடுத்துருந்தாளா, அதான் சரி கொண்டு போய் அதை கொடுத்துட்டு காசை வாங்கிட்டு வருவோன்னு சொல்லிட்டு போயிட்டு வரேன். அப்படியா? அதானே இந்த தெருவில் சுத்திக்கிட்டு இருக்கியே, என்னன்னு தான் கேட்டேன். ஆமாக்கா, துணி தைக்க கொடுத்ததுதான் கொடுத்துட்டு காசை வாங்கிட்டு வரேன். ஆமா, நீங்க எங்க? நான் பிள்ளைகளுக்கு கொஞ்சம் காக்கில் சிக்கன் எடுக்கலாம்னு சொல்லிட்டு போயிட்டு இருக்கேன் கடைக்கு. அப்படியா? சிக்கன் கறியா வைக்க போறியே? ஆமா, 3ஆம் தேதி கொடி ஏறிடுமா. அப்புறம் நம்ம 10 நாளைக்கு கவுச்சி கிச்சு எதுவும் சேர்க்க மாட்டோமா. அதனால சரி, அதான் பிள்ளைகளுக்கு அதுக்கு முன்னாடி ஏதாவது செஞ்சு கொடுத்துருவோமே நினைச்சுக்கிட்டு சிக்கன் எடுக்க போறேன். நீ என்ன கறி வச்சா? நானும் இனிமேதாக்கா கறி வைக்கணும், இன்னும் ஒன்றும் செய்யலை. காலையில் கொஞ்சம் மாவு இருந்துன்னு தோசை ஊற்றி கொடுத்துட்டேன். தேங்காய் சட்னி தான் வச்சேன். இனிமேல் மதியத்துக்கு தான் என்ன பண்ணேன்னு தெரியலன்னு முழிச்சுக்கிட்டு இருந்தேன். வேற அவ்வளோ அன்னைக்கு துணியை தைக்க தரும்போது அவசரம் சொன்னாலும் கடகடன்னு தைச்சிட்டேன். அப்புறம் வாங்க வரவே காணோம். சரி, போய் கையோட கொடுத்துட்டு வந்துருவோம் அப்படின்னு நினச்சிக்கிட்டு இப்போ எடுத்துக்கிட்டு போனேன். சரி, மதியத்துக்கு தான் என்ன செய்யணும்னு தெரியலங்கல்ல. வா, கறி எடுக்க போவோம். நீ காக்கில் சிக்கனா இல்லைன்னா மட்டனா வாங்கி கறி வச்சு பிள்ளைகளுக்கு கொடு. வேற 4 நாள் வேற கொடி ஏறினப்புறமா நம்ம எதுவும் சேர்க்க முடியாதுல்ல, அதுக்கு தான் சொல்கிறேன். சிக்கு, காப்பு கட்டுற வீட்டில் தானக்க நான்வெஜ் எதுவும் சேர்க்காம பாப்பாவ. மற்ற வீட்டிலலாம் மீனுக்காரே வந்தால் மீனெல்லாம் வாங்கி கறி தானக்க வைப்பாவ. இந்த தடவை சதீசம் வேஷம் போடலங்க, காப்புக்கு இப்போ ஒன்றும் கட்டலங்க. அப்போனா நம்ம வீட்டில் எதுனாலும் சேர்க்கலாம்லாக்கோ. உங்கள் வீட்லேயும் அந்த சந்தியாளுக்கு தான் 3 தடவை வேஷம் மட்டும் முடிச்சிட்டியெல்லாம் நீங்கள் வேண்டுறது. இனிமேல் அவளுக்கு ஒன்றும் கிடையாதுல்லக்கோ, அதனால நீங்கள் சேர்க்கலாம். ஆமாம், கறி மீன் நம்ம சேர்க்கலாம் தான், ஒன்றும் இல்லை தான். காப்பு கட்டுற வீட்டில் வேஷம் போடுற வீட்டில் தான் சேர்க்க மாட்டாவ. இருந்தாலும் சாமியும் வீட்டு வேலுக்கு வாரம் தருமத்துக்கெல்லாம் வருவாவ. அப்போ நம்ம தருமம் போடும்போது மீன் கறி சாப்பிட்டோமா கறிச்சோறு சாப்பிட்டோமான்னு இருக்கோம்ல, அதுக்கு தான் சொல்கிறேன். 10 நாள் நான் எதுவும் சேர்க்காம தான் இருக்க போகிறேன். வேற நமக்கு அந்த நேரத்தில் சங்கடமாக இருக்கும் நம்ம காணிக்க வைக்கும்போது. ஆமாம், அது சரிதான். இருந்தாலும் நமக்கு வேற என்ன கறி வைக்கிறது தெரியாத. வேற மீன் கறின்னு வாங்காமல் ஓடாதில்ல, அதுக்கு தான் சொன்னேன். 10 நாள் தானே, பார்த்துக்கிடலாம். வா, இப்போ கறி எடுக்கிறதா இருந்தா வா, இல்லாட்டின்னா உன் விருப்பம். நான் தான் போகிறேன். போய் கறி வாங்கி தான் கொண்டு போய் கறி வைக்கணும். பிள்ளைகளுக்கு காலையிலே மேகியை தான் கிண்டி தின்னுட்டு நடந்தாளுவேன். நானும் கஞ்சி கடந்து கொஞ்சம் குடித்தேன். என்னது கஞ்சி குடிச்சியலா? ஏற்கனவே உடம்பு சரியில்லை, என்னத்துக்கு இப்போ கிடந்து கஞ்சி குடிச்சிய? என்கிட்ட சொல்லியிருந்தா தோசையாவது ஊற்றி கொண்டு வந்து தந்திருப்போம்ல. அதெல்லாம் ஒன்றும் இல்லை சரசு, பிள்ளைகளும் மேகி இதனாலவே நமக்கு மேகி இறங்காது, அது பிடிக்காதுல்ல. அதான் சரி கஞ்சியை ஊற்றி குடிச்சிட்டு வேலையை பார்ப்போன்னு நான் இப்போ வாரேன். என்ன அழைச்சி போங்க நீங்கள் ஏதாவது வேணும்னா என்கிட்ட ஒரு வார்த்தை கேட்க வேண்டியது தானே. ஆனால் நம்ம என்ன கஞ்சி குடிக்காத ஆளுவலா? அதெல்லாம் ஒன்றும் இல்லை. இப்போ நீ கறி எடுக்க வாரியா? அப்படி சரி, வாங்க போவோம். வா போவோம். பாத்தியா பன்னீர் ரோஸ் எப்படி கொத்து கொத்தா பூத்து கிடக்குன்னு, அதுவும் சின்ன செடியில. எங்க வீட்டில் இதை விட மரம் கணங்க எவ்வளோ பெருசாக கொத்து கொத்தா பூத்து கிடக்கும் தெரியுமா? இது சின்ன மரம். கிறுக்கி, இது மரம் இல்லை, செடி. சரி, ஏதோ ஒன்று. எங்கள் வீட்டுக்கு வரியா, வந்து பார்க்குறியா எவ்வளோ செடியில் எவ்வளோ பூ கிடக்குன்னு? ஒன்றும் தேவையில்ல, உங்கள் வீட்டில் எவ்வளோ செடி இருக்குன்னு எனக்கு தெரியும். சரி விடு. எனக்கு அந்த ஆரஞ்சு கலர் ரோஸ் தான் பிடிச்சிருக்கு, நல்லா அழகா இருக்கு. ஆமாம், இது கூட நான் வச்சது தான், என்னோட ஃபேவரட். எங்க வீட்டில் வச்சா எப்படி தான் ஆடெல்லாம் வந்து கடிக்குதோ தெரியல. உடனே கடிச்சு எல்லாத்தையும் தின்னுட்டு மொட்டையாக்கிட்டு போயிருது செடியை. எப்பயும் படலையே சாத்தி போடணும். உங்களை யாரும் திறந்து வச்சுட்டு போக சொன்னது? திறந்து வச்சுட்டு போனால் ஆடு மாடு உள்ள போய் நியாயம் செய்யும். எல்லாம் எங்க சதீஷ் பார்க்க வேலை தான். பப்பரப்பான் கதவை திறந்து வச்சுட்டு அவன் பாட்டுக்கு போயிடுவான். எந்த அலையும் போங்க, என்ன வேணாலும் வீட்டுக்குள்ள போய் எடுத்துட்டு போங்கன்னு. ஆமா பூமாரி, சதீஷ் ஏதோ வேலைக்கு போறானே, அப்படியா? ஆமா, 1ஆம் தேதியில இருந்து போறானா சொல்லியிருக்கான். வேலைக்கு போனதும் அவரு மாசம் சம்பளம் வந்ததும் எனக்கு நான் என்ன கேட்டாலும் வாங்கி தருவானா. என்கிட்ட கதை முடியா. சதீஷுக்கு எவ்வளவு பாசம் மேல. அட நீ வேற சோனி வெறுப்பேத்தாத. அவனுக்கு இந்த சோறு போட்டு கொடுக்க, முட்டை
முட்டை பொரிச்சு கொடுக்க, அப்புறம் இந்த சாப்பிடும்போது தண்ணி மொந்து கொடுக்கறதுக்கு, இந்த மாதிரி எடுபடி வேலை செய்யறதுக்கு, அவனுக்கு வேலைக்காரி கணக்கா வேலை செய்யறதுக்கு அவரு எனக்கு இதெல்லாம் உனக்கு நான் வாங்கி தருவேன், அது வாங்கி தருவேன், நீ கேட்கறதெல்லாம் செய்வேன், சம்பளம் வந்ததானே என்னை ஐஸ் வச்சுக்கிட்டு இருக்குது அந்த நாய். அடப்பாவி, அப்படி சொல்லி உன்னைய வேலை வாங்கிட்டு இருக்கானோ? அப்படி ஐஸ் வச்சுதான் நீயும் செஞ்சிருப்பிய அவ்வளவு வேலையும். சே, அதுக்குலாம் இல்ல, பாவமா இருந்தது. கொஞ்சம் திருந்தி ஏதோ உருப்படுறதுக்கு வேலையை பார்க்காமல இருக்கு, சரி நம்மளும் கொஞ்சம் ஹெல்ப் பண்ணுவோமே அவனுக்கு அப்படின்னு சொல்லி தான் செஞ்சேன். அவன் அப்படி சொல்றான்லாம் நான் செய்யல. சரி, அதெல்லாம் விடுங்க. அங்கே பாரு, சந்தியா ஏன் தனியாக உட்கார்ந்து சோக கீதம் வாசிச்சுக்கிட்டு இருக்கா? என்னவா அவளுக்கு? அதெல்லாம் ஒண்ணும் இல்ல, அது கொஞ்சம் கிறுக்கு பிடிச்சு தெரியுது, அதான் அப்படி இருக்கு. கண்ணை மூடிக்கொண்டாலும் உன்னை கண்டே மீண்டுமே. ஏன் இந்த ஏக்கம் வெள்ளை மேகத்துண்டுக்குள் எழும் மின்னல் போல் எந்தன் வாழ்வெங்கும் மின்னல் என் இதழ் மேல் இன்று வாழும் மௌனங்கள் என் மனம் பேசுதே நூறு எண்ணங்கள் சொன்ன சொல்லின் அர்த்தங்கள் என்னுள் வாழுதே தூரம் தள்ளி சென்றாலும் உயிர் தேடுதே ஆசை வார்த்தை எல்லாமே இன்று கீறலாய் எந்த நெஞ்சில் ஓரத்தில் பாய செய்கிறாய் இன்னும் நீ வந்தாய் இன்னும் வாழ்கின்றாய் உந்தன் சொல்லாலே தூரம் உண்டாக்கினாய். இந்த படம் சூப்பரா இருக்கும். இது லவ் ஃபெயிலியர் சாங்குல்லா. இதை எதுக்கு சந்தியா போட்டு கேட்டுக்கிட்டு இருக்கா? அவளுக்கும் லவ் ஃபெயிலியரா இருக்கும். அப்படிதானே சந்தியா? பாரு, நம்ம பேசுறது கேக்குதானே. ஏப்ப சந்தியா, எப்ப செவடி உன்னையே தான் கூப்பிட்டுக்கிட்டு இருக்கோம். என்னப்பா ஜோனி? வெண்ண. ஆமா, எவ்வளவு நேரமா கூப்பிட்டுக்கிட்டு இருக்கோம், காது கேட்கலையா உனக்கு? சரி, என்னப்பா சொல்லு. நான் ஒன்றும் கேட்கல, சின்ன பொண்ணு உங்ககிட்ட என்னமோ கேட்கா, என்னன்னு கேளு. ஐயோ, என்ன கொடுத்து விட்டால இந்த சோனி? என்னப்பா சின்ன பொண்ணு சொல்லு. இல்லை சந்தியா, ஒன்றும் இல்லை. நீ எவ்வளோ சொன்னாலும் திருந்த மாட்டேன்னு தெரிஞ்சு போச்சு. உன்கிட்ட பேசி என்ன ஆக போகுது? சின்ன பொண்ணுலாம் உன்னை அட்வைஸ் பண்ற அளவுக்கு ஆயிட்டியவே நீ. அதைத்தான் நானும் சொல்ல வந்தேன். அதுதான் கிறுக்கு கிழங்கு, அதாவது கிறுக்கு வேலையை பார்த்துட்டு நம்மகிட்ட திட்டு வாங்கிட்டு அடக்கம். அவளே இப்போ உனக்கு அட்வைஸ் பண்ற அளவுக்கு ஆயிட்டிய சந்தியா. என்னத்துக்கு இப்ப நீ தனியா அங்க உட்கார்ந்துருக்க? பொண்ணு இல்லவா, சும்மா தான் பாட்டு கேட்டுட்டு இருந்தேன். நீங்க செடி கொடியெல்லாம் பார்த்துட்டு இருக்கீங்களான்னு. ஆமா, நீயும் வர வேண்டியது தானே. உனக்கு இங்க என்ன வேலை? தனியா உட்கார்ந்துக்கிட்டு நல்லா ஒய்யாரமா சேட் சாங் கேட்டுக்கிட்டு இருக்காவ மேடம். இப்போ ஏன் விருப்பம், எனக்கு மனசுக்கு தோன்ற பாட்டை நான் கேட்பேன். உனக்கு என்ன பண்ணுது? போய் உன் வேலையை பாருண்ண. நீ இப்படியே இருந்தேன்னு வையி, அம்மா கிட்ட போட்டு கொடுத்துருவேன் பார்த்துக்க. ஏற்கனவே அம்மா வேற உடம்பு சரியில்லாம இருக்கா. இப்போ சோனி சும்மா இருப்பனாலாம் ஒன்றும் சோகமெல்லாம் இல்லை, நல்லா தான் இருக்கேன். அப்படிங்களா மேடம்? காலையில சரண் வந்துட்டு போனதுல இருந்து உன் மூஞ்சி தொங்கி போச்சு. அது வரைக்கும் நல்லா தான் இருந்தா மேகி செய்ய போகுது. அவன் உன்கிட்ட பேச மாட்டேங்கிறான்னா நல்லதுன்னு நல்ல போடுன்னு விட்டுட்டு உன் வேலையை பாரு. என்னத்துக்கு நீ மூஞ்சி தொங்க போட்டுட்டு அடக்க? ஏற்கனவே நம்ம வீட்டில் நடக்கிற பிரச்சனைலாம் உனக்கு தெரியும் தானே, அதுக்கப்புறம் என்னத்துக்கு நீ இப்படி இருக்க? அதெல்லாம் ஒன்றும் இல்லையே, நானும் பேசக்கூடாதுன்னு தான் இருக்கேன். அப்புறம் எதுக்கு நீ தனியாக போய் உட்காந்து பாட்டு கேட்டுக்கிட்டு இருக்க? நம்ம எல்லாரும் ஒன்றா சேர்ந்து தானே பாட்டு போட்டு ஆடி டான்ஸ் ஆடிக்கிட்டு நல்லா விளையாடிட்டு அடப்போம். அப்படி தானே இருக்கணும். நீ மட்டும் ஒரு ஓரமாக போய் உட்காந்துக்கிட்டு சோகப்பட்டா கேட்டுக்கிட்டு இருந்தா என்ன அர்த்தம்? ஆமா சந்தியா, சோனி சொல்றது சரிதான். நீ இப்போ வர எங்க கூட ஒழுங்கா சேர்றதே கிடையாது. ஃபோன் எடுத்துக்கிட்டு ஓரமாக போயிடுற. காலேஜுக்கு போறதுக்கு முன்னாடிலாம் எங்க கூட எவ்வளவு அழகா ஜாலியா இருப்ப தெரியுமா? ஒரு வருஷமா உன் மூஞ்ச பார்க்க முடியல. அப்பப்ப சேடா ஆயிடுற. அப்படிலாம் ஒன்றும் இல்லை பப்பு மாதிரி, நீங்களா அப்படி நினச்சிக்கிறீன்னு நினைக்கேன். ஆமாம். நீ போய் ஓரமாக உட்கார்ந்துக்கிட்டு எதையாவது ஒன்று யோசிச்சுட்டு இருக்கிறது எங்களுக்கு தெரியாது பத்தியா? நாங்களாம் பச்சை குழந்தைங்களா. சரி விடுங்க போய், இப்போ நான் என்ன பண்ணணும் கிய? எங்க கூட வந்து பேசு விளையாடு, நாங்க என்ன பண்றோமோ அதை பண்ணு. நீ மட்டும் தனியா இருந்தா என்ன அர்த்தம்? சரி வாரேன் பா. இப்போ எங்க போனங்கிய? உங்களை மாதிரி இந்த செடி கொடி எல்லாத்தையும் மேய்ஞ்சிக்கிட்டு இருக்கணுமோ? நாங்க என்ன ஆடு மாடா மேயதுக்கு? நாங்க ஒவ்வொரு செடியா பார்த்துட்டு இருக்கோம், நம்ம வச்ச செடிலாம் எப்படி இருக்கு, எப்படி பூக்குதுன்னு. சரி நீங்க பார்த்துட்டு இருங்க. அம்மா கடைக்கு போறேன்னு சொல்லிட்டு போனால, கறி வாங்கிட்டு வரேன்னு சொல்லிட்டு நான் வெங்காயம் தக்காளி உடச்சி வைக்க போறேன். நீங்க பாருங்க செடி கொடியவே. நான் போய் ஏதாவது அம்மாக்கு ஹெல்ப் பண்றேன். பாத்தியாவல மறுபடியும் போன தூக்கிட்டு போயிட்டா பேரு. இனிமே கிச்சன்ல போய் இந்த சோக பாட்டு வேலை போட்டுட்டு அப்படியே வெங்காயம் தக்காளி வெட்டுவா. இதெல்லாம் ஒரு பொழப்பு. லவ் பண்ண இப்படி ஆயிருவாவளோ? ஏன் நீ என்ன லவ் பண்ணி பாரு. அம்மா வேண்டாப்பா, எங்க அப்பா தோலை உரிச்சிருவாவே. இல்லன்னா உனக்கு அங்க கியூல நிக்கணும் வளரும். சீ போவ ஜோனி. சின்ன பொண்ணுக்கெல்லாம் அவங்க மாமா பையன் ரெடியா இருக்காரு. எப்ப ஊன்னு சொல்றால சின்ன பொண்ணு, அப்ப டபக்குன்னு தாலி கட்டி விட்டுருவாரு. சின்ன பொண்ணு அப்படியா? உங்க மாமா பையனையா நீ கட்டிக்க போற?
இப்போ சும்மா இருங்கவ. எங்கள் வீட்டில் ஒரு நாள் அப்படி பேசிக்கிட்டு இருந்தாவ, அதை சோனிக்கிட்ட சொன்னேன். உடனே அவள் என்னைய கிண்டல் பண்ண ஆரம்பிச்சிட்டா. அதுலேருந்து நானே அந்த பையலை பார்த்ததே கிடையாது. அது பையன் கிடையாது, ஆனா அங்கிள். இப்போ அப்படியா சின்ன பொண்ணு? ஆமாம், அவர் அப்பயே காலேஜ் முடிச்சுட்டு பிஸ்னஸ் பண்ணுறாரு. அப்போ அது அங்கிள் தானே. ஐயோ, அங்கிளா உனக்கு மாப்பிள்ள? எப்போ நீங்கள் வேற சும்மா இருங்கவ. அந்த கலட்டு பையில யார் கல்யாணம் பண்ணுவா? நான்லாம் வேண்டான்னு சொல்லிடுவேன்ப்பா. சின்ன பொண்ணு வீட்டுல சொத்து வெளியே போயிடக்கூடாதுன்னு சின்ன பொண்ணை பிடிச்சி கட்டி வச்சிடலான்னு பக்கம் போல அந்த அங்கிளுக்கு. சொத்தாவது மேலாவது எனக்கு எதுவும் வேண்டாம், நான் வீட்டை விட்டு ஓட போறேன்ட்டு ஓடிடுவேன். அந்த ஆளெல்லாம் கல்யாணம் பண்ண சொன்னான். அப்படா சின்ன பொண்ணு மாமா பையனை பார்க்கணுமே. ஏன் அந்த மாமா பையனை பார்த்து நீ கல்யாணம் பண்ண போறியோ? இல்ல சின்ன பொண்ணு, உனக்கும் பேர் எப்படி இருக்குன்னு சொல்லி பார்க்கணும்ல, அதுக்குதான். உங்களுக்கெல்லாம் அப்புறம் தான் எனக்கு, அதனால கொஞ்சம் அடங்குங்க. சரி, சேஞ்ச் த டாபிக். எல்லாம் உமா குந்தாணி, என்ன எதுக்கு இங்கே கூப்பிட்டு வந்தான்னு கேட்டேன். இந்த வாழை மரம் கிடக்கு பாரு. இனிமே இந்த வாழை மரத்துல இருந்து நம்ம இந்த வாழை இதெல்லாம் தடையெல்லாம் பிரிச்சு எடுத்துட்டு உள்ள ஒரு குருத்து இருக்கும் பாரு, அந்த குருத்து எடுத்து தான் இப்ப வியாபாரம் பண்ண போறேன். அதுக்குதான் உன்னைய கூப்பிட்டு வந்தேன். எது வாழை கொடுத்து விற்க போறியா? ஆமா, இதுவும் நல்ல வியாபாரம் தானே. அது சரி, இது யார் வீட்டு வாழை மரம்? என்ன இங்கே கிடக்கு? எதுவும் காசு கொடுத்து வாங்கி இங்கே கொண்டு போட்டு வச்சிருக்கியா? வீட்டுக்கு எடுத்துட்டு வர முடியாம? அட, யாரு கொண்டு போட்டான்லாம் தெரியாது இந்த ரெண்டு வாழை மரத்தையும். நான் அப்பவே இங்க சாணி எடுக்க வந்தேனா, வரும்போது பார்த்தேன். அப்ப அவ்வளோ அங்கே நின்று பேசிட்டு நின்னாவளா, அதனால அப்ப நமக்கு இதை பிரிக்க கூச்சமா இருந்துச்சு. அதான் அப்புறம் பெரிய பொண்ணை கூப்பிட்டு வந்து நம்ம பிரிச்சு எடுத்து இதை கட் பண்ணி கொண்டு போய் வித்துடலான்னு நினைச்சுக்கிட்டு உன்னைய கூப்பிட வந்தேன். அடக்கிருக்கி. அட வா பெரிய பொண்ணு, சீக்கிரம் சட்டு போட்டுன்னு பிரிச்சு வாழைத்தண்டு எடுப்போம். டைம் வேஸ்ட் பண்ணாத, ஓடி ஓடி நிறைய வேலை கிடக்கு. எங்க அண்ணன் என்ன இப்படி பார்த்தா என்ன நினைப்பான்? உரக்குழியில குப்பையில கிடக்க வாழைத்தடலாம் நம்ம தங்கச்சி கடந்து இப்படி பறக்குதுன்னு கேவலமாலாம் நினைப்பான். எப்பா தண்டபாணி, நான் 2 முறை இறக்குனா நீ 1 முறை தான் இறக்குவ போல இருக்கு. என்ன நீ இப்படி அண்ணன் நட நடந்துகிட்டு இருந்தா வேலைக்காவாது. நான் தான் சொல்லியிருக்கோம்ல, விறுவிறுன்னு வேலையை பார்க்கணும். அப்பதான் நமக்கு இங்க வேலை. இல்லாட்டினா வெளியே தூக்கி போட்டு போயிருவாங்க, பாத்துக்க. சரிண்ணே சரிண்ணே. நல்ல நான் சொன்ன மாதிரி நீ செஞ்சு பாரா, அருமையா இருக்கும் கறி. நான் எப்பயும் அப்படிதான் செய்வேன் பாத்துக்க, நல்லா இருக்குன்னு சாப்பிடுவாளுவேன். சரிக்கா, அப்ப நான் இன்னைக்கு அப்படி செஞ்சு பாக்கேன். செஞ்சு பாரு செஞ்சு பாரு. எக்கா, ஒரு நிமிஷம் அங்க பாருங்களா. என்னது சரசு? ஐயோ, அங்க கொஞ்சம் பாருங்களா யாருன்னு. நம்ம பொழப்பு இப்படி நாய் பொழப்பு ஆகி போச்சே. நம்ம இப்படி நம்ம ஊருக்குள்ளே வந்து செங்கல் சிமெண்ட்னு தூக்கிக்கிட்டு தெரியாது. தெரிஞ்சா நம்ம மரியாதை என்ன ஆகுறது? யார் கண்ணிலையும் படப்படாது. சீக்கிரத்தையும் அவ்வளோத்தையும் இறக்கி போட்டுட்டு போயிடணும். இக்கு தண்டபாணி என்ன இங்க வந்து செங்கல் சிமெண்ட்னு இறக்கி வச்சுட்டு டக்காரு. இப்ப இந்த வேலை தான் பாக்காரோ? ஐயா, அக்கா வீட்டுல தானே இருக்காருன்னு சொன்னாவே. அங்க போய் நான் ராஜா கணங்க இருப்பேன்னு சொல்லிட்டு இப்படி கடந்து மாங்கன்னு வேலை செஞ்சுட்டு டக்காரு. ஆமா சரசு, இந்த வேலை தான் செய்யாராம், நானும் கேள்விப்பட்டேன். ஐயா, அக்கா நம்ம ஊர்ல ஒன்றும் இருக்குதுல்ல, அது சொல்லிச்சு. காலையில தான் சொல்லிச்சு. அதுக்குள்ள இவர் நம்ம கண்ணில் படுவாருன்னு நான் எதிர்பார்க்கல. இவருக்கு இது தேவைதான். அவர் அக்காவை நம்பி போனார்ல, இப்ப வீட்டுல கூட தங்க வைக்கிறது இல்லையா. வெளியில இந்த வேலை செய்யற இடத்துல வேலை செய்ய அளவு கூட தங்கிக்கிட சொல்லியிருக்காவலாம், அங்கதான் தங்கியாராம். என்னக்கா சொல்றிய? ஆமா, இன்னைக்கு காலையில தான் சொல்லிச்சது. அது கேட்டு அது கேட்க வைத்தறிச்சலா இருந்து, அதனால அந்த கதையை பத்தி பேசாதீங்க, எனக்கு எதுவும் தேவையில்ல, அந்த கதையை எனக்கு வேண்டான்னு சொல்லிட்டு நான் வேற வந்துட்டேன். எப்படிக்கா சொத்து பூராத்தையும் எழுதி வாங்கிட்டு இவரு இப்படி வேலை வாங்கிட்டு தெரியுது, இன்னும் அவரு அறிவில்லாம சுத்திக்கிட்டு இருக்காரு. உங்ககிட்ட இங்க இருக்கும்போது எவ்வளவு அழகா இருந்தாரு, நல்லா ராஜா கணங்க இங்கதான் தோட்டத்துக்கு போயிட்டு நல்லா வந்துகிட்டு சுத்திக்கிட்டு தெரிஞ்சாரு. இப்போ இப்படி கல்லு மண்ணுன்னு சமக்க விட்டுருக்குது அந்த பொம்பளை. என்னமும் பண்ணிட்டு போறாரு சரசு. இவரை நம்ம கண்டுக்கப்படாது, நம்ம பாட்டுக்கு நம்ம போவோம் வா. ஐயோ, லட்சுமி எங்க இங்க வந்தா? அடக்கடவுளே, யாரு கண்ணுல படக்கூடாதுன்னு நினைச்சேன்னா அவ கண்ணிலே பட்டுட்டேனே. இந்த ஆளுக்கெல்லாம் இந்துவும் வேணும், இன்னமும் வேணும், நல்லா அனுபவிக்கட்டும். நம்ம லட்சி கிட்ட இருந்து பிசினஸ் ஆரம்பிப்போம். லட்சி தான் நல்லா கைராசியானது. லட்சுமி அக்கா, லட்சுமி அக்கா. வீட்டில் ஆளை காணும் போலையே, ஒருத்தரும் சத்தம் இல்லையலா? வா, நம்ம பக்கத்து தெருவுக்கு போயிட்டு அப்படியே வருவோம். அதுக்கப்புறம் என்ன? அம்மா அணக்கல்ல போலியா, பிள்ளைலாம் இருந்த மாதிரி இல்லையே, பின்னாடி கிடப்பாள்வளோ. பிள்ளைகள் இருந்தாலும் வேற அம்மா வரணும்னு தான் சொல்லுவோம். வேற இந்த வாழைத்தண்டு வாங்கி போட்டுட்டு வேற எம்மா சத்தம் போடுவாவே. வா வா, நம்ம அப்படியே பக்கத்து தெருவுக்குலாம் போயிட்டு வருவோம். அதுவும் சரிதான். சரி, வாழைத்தண்டு 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 வாங்கலையோ வாழைத்தண்டு. உங்க வீட்டுக்காரங்களுக்கு கல் அடப்பு இருந்தாலும் என்ன அடப்பு இருந்தாலும் இது பிச்சுக்கிட்டு பறந்துரும். வாழைத்தண்டு வாங்கி கொடுத்து பாருங்க. ஓம் புருஷனுக்கு செஞ்சு கொடு. என்னதாவது ஒரு நாளாவது ஓம் புருஷனுக்கு உன் கையால் ஏதாவது செஞ்சு கொடுக்கியாளா?
நீ வாயை மூடு. நீ ரொம்ப ஒழுங்கு மாதிரி பேசாத. நீ உன் புருஷனுக்கு ஆக்கி போட்டிருக்கியா? நீ இன்னைக்கு 20 ரூபாய்க்கு இந்த வாழைத்தண்டை எடுத்துட்டு போயிட்டு செஞ்சு உன் வீட்டுக்காரனுக்கு கொடுமுத. எனக்கும் தான் என் வீட்டில் என் மாமியார் இருக்கலாம், அது செய்யும். நான் எனக்கு செய்ய தெரிஞ்சா நான் ஏன் இப்படி இருக்கேன்? அப்பனா மூடிக்கிட்டு வா, வியாபாரத்தை மட்டும் கவனி.